அட எம்மா பயங்கரமா பசிக்குது. எதையாவது ஒண்ணு சாப்பிடறதுக்கு தானா எதையோ போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கா. கேட்டாக்க உங்களுக்கு சூப்பரா ஒண்ணு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னா. சரி வாங்க அவ என்னதான் அப்படி செய்யறான்னு பாக்கலாம். அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் அசந்துருவீங்க. அதுக்கு முதல்ல 10 போல் சின்ன வெங்காயத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், பசும்பால் இல்லைன்னா கவர் பால் எதுனாலும் ஓகே தான். அடுத்ததாக அதில் கரம் மசாலா, நட்சத்திர சோம்பு, பட்டை, கல்பாசி, 3 போல் கிராம்பு இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இதையெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் துருவியோ இல்லை சில்லாவோ ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல கசகசாவும் சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். என்கிட்ட கசகசா இல்லாதனால நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். ஸோ அதனால் ஒரு 5 போல் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கரம் மசாலா போட்டு தாளிச்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கூடவே மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விசில் போட்டு நல்ல ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 விசில் சரியாக இருக்கும். அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக மல்லி இலை கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம வாசனையான சூப்பரான ஒரு வெள்ளை குருமா ரெடி ஆயிரும். ஹோட்டலில் கிடைக்கிற சால்னா மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி இப்படி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. பூரிக்குமே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்துருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆல் இன் ஆல் வெள்ளை குருமாவை.